நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம மனைவி இருக்காங்களே மல்லியும் அவங்களையும் நம்ம குழந்தை வெண்பா குட்டியை 2 பேரையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுக்கு மேலே பாடாப்பட்டு இருக்காரு. அந்த இதுக்குனால அவர் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், இவங்க 2 பேரையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வைராகியத்தோடு இருக்காரு. ஆனால் அந்த வைராகியத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சில கேடுகட்ட கேரக்டர்ஸ் இருக்குதுங்க இல்லையா, அதுங்க என்ன வேலை பார்க்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுங்க இருந்துக்கிட்டு பேச்சதை கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆனால் நம்ம விஜய் சார் கம்மியானால அவர் இருந்துக்கிட்டு அவருக்கு ஏற்கனவே நல்ல இது இருக்குது நாலேஜ், அந்த நாலேஜை வச்சு அவர் இருந்துக்கிட்டு நல்லபடியாக ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறாரு. முதல்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் சேர்றாரு, அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கி அந்த கம்பெனிக்கு நல்ல பேரையும் வாங்கி கொடுக்குறாரு. அது மூலிமா அவருக்கு ஜிஎம் போஸ்ட் கிடைக்குது. அது மூலிமா இருந்துக்கிட்டு இன்னொருடைய திறமை எல்லாத்தையும் முழுசாக காட்டுறாரு. அது எல்லாருக்கும் பிடிச்சி போக வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போய் நல்லா வேலை பார்க்குறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. இருந்தாலும் இது பத்தாது, நம்மக்கிட்ட இருந்த கம்பெனி முறை இன்னொரு 2 கம்பெனி நம்ம ஆரம்பிக்கணும், அப்போ தான் அந்த ராஜேஸ்வரி முஞ்சில் கரியை பூச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசனை மேலே யோசனையாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்லி மூலிமா இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்தா இந்த ராஜேஸ்வரிக்கு வயிற்றெரிச்சல் தாங்க முடியலை. அந்த வயிற்றெரிச்சல் கொஞ்சம் நஞ்சமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அந்த வயிற்றெரிச்சல் அப்படி கண்ணுக்கு எப்படி மதுரை அடிச்சாங்களோ அந்த மாதிரி இவங்க 2 பேருமே வச்சுருவாங்க போல. யார் அந்த 2 பேர்னு தெரியுதா? மல்லியும் விஜயும் தான் சொல்கிறேன், வேற யாரை நான் சொல்ல போகிறேன். அவங்க 2 பேரும் எரிச்சிடுற மாதிரியே குமிஞ்சிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு ரஞ்சிதா கிட்ட சொல்ல, என்ன ராஜிமா நீங்கள் இருந்துக்கிட்டு அந்த விஜய் மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரும் எனக்கு கிடைக்கல, இந்த பிஸ்னஸும் நமக்கு கிடைக்கல, அதுவும் இல்லாமல் இப்போ எதுக்குமே இல்லாத நம்ம வெளியில்லாத ஆயிரம் போல இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு ரஞ்சிதா அடிக்கடி புலம்பினே இருக்கிற, நானே ஒரு டென்ஷன் இருக்கிறேன், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ இவங்க நம்மளே ஓரம் கட்டுறாங்களோ, இத்தனை நாளாக இவங்களுக்கு வேலை ஆக வரைக்கும் நம்மக்கிட்ட அப்படியே பாவசமாக பேசியிருந்தாங்க ரஞ்சின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை ஓரம் கட்டுறாங்க. அதனால தான் நம்ம மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி இவங்க எப்படியோ பேசிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன போச்சுன்னு பார்த்தா இந்த சொத்து பற்றி எல்லாம் இவங்க பேரில் இருக்கே. அதுக்கப்புறம் இவங்க பகச்சிட்டு நமக்கு 5 பைசா கூட தேராதே, அதுக்காக நான் அமைதியாக இருந்தால் இவங்க ரொம்ப ஓவராக தான் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணுங்க இவ்வளோ ஓவராக பண்ணுறீங்களா, பண்ணுங்க, இத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க, நானும் கொஞ்ச நாளைக்கு தான் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை ஏதாச்சும் ஒரு விதத்தில் சீண்டினே இருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ சீண்டினாலும் அதை பற்றி நான் ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஆனால் எனக்கு இந்த சொத்து எல்லாத்துலேயும் பாதியாச்சும் கொடுக்கணும். ஏன்னா நானும் இந்த வீட்டுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். எத்தனை நாளாக இந்த வீட்டில் நான் இந்த வீட்டுக்கு மருமகளை வரணும்னு எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் இது எல்லாத்தையுமே எனக்கு கிடைக்காத மாதிரி பண்ணால் அதில் எனக்கு கொஞ்சம் கோபம் தான் வரும். அந்த கோபம் நியாயமானது தான், என்ன பண்ணுறது, நானும் இந்த வீட்டுக்கு போனது தானே, அதனால் எனக்கும் இதில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆனால் என்னை இந்த வீட்டில் ஒரு அளவே மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த ராஜ்யமா. அதனால் இவங்களுக்கு அடுத்த ஸ்கெட்சு ஒன்று போட்ட வேண்டியதான். இவங்க எப்படி நம்ம ஒரு பகட கையை யூஸ் பண்ணிக்கிட்டு விஜய் மாமாவையும் நம்மக்கிட்ட பிரிச்சுட்டு கடைசியில் சொத்து பொத்து மொத்தத்தையும் இவங்க பேரில் எழுதி வாங்கினாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரஞ்சிதாவுக்கு கிறுக்கு மிறுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இப்போ இந்த ராஜி எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் யாருக்கு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கு, நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் தான். அவங்க ரொம்ப குறுகிய காலத்திலேயே பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க, அதுவும் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டு வித் அந்த அவார்டு ஃபங்க்ஷன், அந்த 2த்தையும் ஒரே நேரத்தில் நடத்துகிறாங்க. அதுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தது இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இதை எப்படியெல்லாம் கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பிளான் பண்ணாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கல. அதுக்கு காரணம் என்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருனோடையும் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு நம்ம விஜய். அதை கேட்டதும் தகன்னு எழுதி இத்தனை நாளாக குட்டி போட்ட பாம்பாட்டம் எப்போ பார்த்தாலும் நம்ம பின்னாடியே சுற்றி இருந்தால் இப்போ என்னடானா அந்த மல்லி தான் என்னோட சக்ஸஸ் காரணம்னா. அப்போ சின்ன வயசுலேருந்து இவனுக்கு பிஸ்னஸ் குருவாக இருந்து இவனுக்கு ஒரு அம்மாவுக்கு அம்மாவா அக்காவுக்கு அக்காவா ஒரு தோழிக்கு தோழியாக இருந்து என்ன இப்போ பிரித்து பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் அங்கேருந்து பார்த்துக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் விஜய் மேலே இருக்கிற கோபம் இன்னும் குறையவும் இல்லை, அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் ஏறி அப்படியே தலை சுற்றி கருகரு கீழே வந்துடுறாங்க. எப்போ இது நடிக்கிற பார்ட்டி தானே இப்பயும் நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையிலேயே மயங்கி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கும் அவங்க மேலே பரிதாபப்படுறதுக்கும் யாருமே இல்லைங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க வன்மத்தை தான் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. எப்போவுமே அந்த வன்மம் அவங்களுக்கு கூடவே வரும் போல், அவங்க செத்தாலும் அவங்க கூட தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க இப்போ ரஞ்சிதாவுக்கும் அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாத ராஜிக்கும் யார் உதவ போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. ஏன்னா இப்போ 2 பேருமே ஓவராக பண்ணி இப்போ அவங்க மூக்கை உடச்சின்னு அவங்களே உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.